வணக்கம் மக்களே. ஸோ என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் ட்விட்டர் பக்கம் குறும்படத்துக்கு மேல் குறும்படமாக போட்டு எல்லாரோட முகத்திரையும் அப்படியே கிழிச்சு தொங்க போடுறாங்க ஒவ்வொரு ரசிகர்கள் சார்பாக. ஸோ ஏன்னா இன்னைக்கு ஃபுல்லாக ட்விட்டர் ஃபுல்லாகவே ஒரு கலவரமாக இருக்கா. ஸோ அதில் எல்லாரையும் தாக்குதலில் வந்து விசித்ராவோட ஒரு பயங்கரமான ஒரு குறும்படம் வந்து மாட்டியிருக்கு. என்ன குறும்படம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ விசித்ராக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் வர காரணம் ஏன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, பிரதீப் வெளியேறினதுக்கு அப்புறம் அர்ச்சனா மற்றும் விசித்ரா வந்து அந்த நாமினேஷனுக்கு அப்புறம் ஒன்றா சேர்ந்து நின்று அதை ரெட் கார்டு கொடுத்தது சரியா, அந்த பையனோட வாழ்க்கை என்னவாகும் இதுவாகும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்துக்களை எதிர்த்து வச்சதுக்கப்புறம் வந்து ஒரு பயங்கரமான மவுசு பிரதீப்போட சப்போர்ட்டர்ஸ் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்கன்றது உண்மை, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், இதில் மாற்று கருத்தே கிடையாது. ஓகேவா? அதுக்கப்புறம் விசித்ராவோட மவுஸும் அர்ச்சனாவோட மவுஸ் ஏறிச்சு. அதுக்கப்புறம் அந்த மவுஸை வந்து அர்ச்சனா அப்படியே கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. பட் விசித்ராவுக்கு பல இடத்துல நெகட்டிவாக போயிருக்கு. அதில் ஒன்று என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, மாயா வந்து விசித்ரா கிட்ட பேசும்போது, ஸோ மாயா தரப்பு நியாயங்களை விசித்ரா கிட்ட சொன்னதுக்கப்புறம் விசித்ரா வந்து அதை அக்செப்ட் பண்ணிட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க. அதுதாங்க குறும்படமாக வந்திருக்கு. இந்த மாதிரி ஆட்களெல்லாம் மெதிச்சு வெளியே அனுப்பணும் அப்படின்றது யாரன்னா பிரதீப்பை இந்த மாதிரி மெதிச்சு வெளியே போட்டிருக்கணும், அதுதான் கரெக்டு அப்படின்ற மாதிரி அங்கே பேசியிருப்பாங்க. இப்போ அந்த வீடியோ எடுத்து போட்டு ஒரு பயங்கரமான ஷேர் பண்ணப்பட்டு செம வைரலாக பரவலாக பரவிட்டு இருக்கு அப்படின்றது தெரியுது. இதில் வந்து பிரதீப்காக நின்னாங்க, பிரதீப்காக பேசுனாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணாங்களே. ஓ, அப்போ இவங்க இப்படி பண்ணியிருக்காங்களா, இப்படி பண்ணிட்டாங்களே, விசித்ரா மேடம் பிரதீப்போட முதுகுலேயே குத்திட்டாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான பிரதீப் ஃபேன்ஸ்லாம் இருக்கிற ஃபேன்ஸ்லாம் இப்போ பொங்கி விசித்ராக்கு எதிராக இந்த வீடியோ ட்ரால் பண்ணப்பட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஷேர் பண்ணி இப்போ ஒரு வைரலாக போயிட்டுருக்கு. ஸோ விசித்ராக்கு இது கொஞ்சம் டவுன்ஃபாலாக தான் இருக்கும். பிரதீப்போட சப்போர்ட்டர்ஸ் விசித்ராக்கு சப்போர்ட் பண்ணலாம்னு நினச்சிருந்தாங்கன்னா இதில் விசித்ராக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேக் ஃபயர் ஆக போகுது அப்படின்றது கிளியராக இந்த வீடியோ மூலியமாகவே தெரிஞ்சிருச்சு. ஆனால் விசித்ரா பல இடங்களில் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணி அவங்க கேம் விளையாடுவாங்கன்றது தான் உண்மை. ஸோ அந்த ஒரு இன்ஃபர்மேஷனை வச்சு விசித்ரா வந்து இந்த மாதிரி அர்ச்சனா கூட சேர்ந்துருக்கும் போது அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு இப்படி ஒரு கேம் விளையாடுது. இப்போ அதுக்கப்புறம் அவங்க மாற்றி பேசினது எல்லாமே வந்து இப்போ வேற மாதிரி பேக் ஃபயர் ஆகிட்டு இப்படிலாம் போயிட்டு இருக்க ஒரு பக்கம் வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க விசித்ராவை அப்படின்றத நம்ம ட்விட்டர் சைட்லேருந்து பார்க்க முடியும். இப்படி துரோகம் பண்ணிட்டாங்களே, இப்படி முதுகுல குத்திட்டாங்களே, இதெல்லாம் பண்ணிட்டாங்களே அப்படின்ற மாதிரி ஹெவியாக ஷேர் பண்ணப்பட்டு வருது மக்களே. இது மொதல் விஷயம். ரெண்டாவது என்னென்னா, அப்போ அர்ச்சனா மட்டும் யோகியுமா, அர்ச்சனா மட்டும் கரெக்டாக, அர்ச்சனாவும் புள்ளி கேங் கூட சேர்ந்துட்டு இப்போ புள்ளி கேங்க்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. பிரதீப் வெளியேற காரணமாக இருந்ததே அந்த புள்ளி கேங் மாயா பூர்ணிமா தான். அவங்க கூட அர்ச்சனா சேர்ந்துட்டாங்க, அவங்க கூட பிரதீப்க்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி இந்த ஒரு ஃபோட்டோஸ் அர்ச்சனா வந்து அந்த ஸ்டார் கொடுக்குற மாதிரி, மாயா வந்து அர்ச்சனாவோட கழுத்தையும் விசித்ராவோட பூர்ணிமாவோட கழுத்தையும் சேர்ந்து உட்கார மாதிரி ஃபோட்டோ போட்டுலாம் துரோகம் பண்ணிட்டா அர்ச்சனா, பிரதீப்புக்கு துரோகம் பண்ணிட்டா அர்ச்சனா அப்படின்ற மாதிரி அர்ச்சனா மேலேயும் பழி போட்டுட்டு இருக்கேன். ஏங்க, விசித்ரா மேடம் வாய்ஸ் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க, அது உங்களுக்கு கண்ணு தெரில. இவங்க வந்து உட்காந்து பேசிட்டு அந்த டாஸ்கில் விளையாடினதெல்லாம் வச்சுக்கிட்டு அர்ச்சனா துரோகம் பண்ணிட்டாங்கன்றதை சொன்ன நியாயமே கிடையாது. ஒரு இடத்துலையுமே ஓப்பனாக சொல்ல, ஒரு இடத்துலையுமே அர்ச்சனா அவர்கள் பிரதீப் பண்ணது சரிதான் அப்படின்றத பிரதீப் பண்ணது தவறு, அதுக்காக வீட்டை விட்டு வெளியே போனோன்றதை அர்ச்சனா ஒரு இடத்துலையுமே மென்ஷன் பண்ணல. அவர் கூட நான் சேஃபாக இருக்கேன், என்னோட பவுண்டரிஸ் நான் செட் பண்ணிட்டேன், அவர் கூட நான் சேஃபாக இருக்கேன்றது தான் அர்ச்சனா சொன்னாலே தவிர ஒரு பொழுதுமே அவங்களோட ஸ்டாண்ட்ல இருந்து அர்ச்சனா பிரதீப்போட ஸ்டேட்மெண்ட் ஸ்டாண்ட்ல இருந்து அர்ச்சனா ஒரு பொழுதுமே மாறலை. அவங்க அந்த ஸ்டேட்மெண்ட்ல தான் இருக்காங்க அப்படின்றது கிளியராக இருக்கும். ஒரே ஒரு நீங்கள் வீடியோ ப்ரூஃப் இப்போ நீங்கள் எடுத்து போட்டிங்களே, முன்னுக்கு முரணா வந்து விசித்ரா பேசின மாதிரி ஒரு வீடியோ ஸ்டேட்மெண்ட் கூட நீங்கள் அர்ச்சனா அதை எடுத்து போட முடியாது. ஒரே ஒரு வீடியோ ஸ்டேட்மெண்ட் எடுத்து போட முடியும். அது என்னன்னா, அன்றைக்கி ஒரு சண்டை வந்தது பார்த்தீங்கன்னா, நாமினேஷன் பண்ணிட்டு அப்போ வந்து பூர்ணிமா கேட்பாங்க, ஸோ இந்த மாதிரி ஒருத்தனோட வாழ்க்கையை இந்த மாதிரி சொல்லி அமைச்சிருக்கீங்க, நீங்கள் சொன்ன விஷயங்கள் என்ன உண்மையாக இருந்தால் ரைட்டு, ஒருவேளை உண்மையாக இல்லைன்னா அதுக்கான கான்சிக்வன்சஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி அந்த ஒரு இடத்துல பேசியிருப்பாங்க. அந்த ஒரு இடத்த தவிர்த்து வேற எந்த இடத்துலையுமே அர்ச்சனா பேசியிருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இதுதான் சுச்சுவேஷன். ஒரு பத்தும் நெகட்டிவ் அடிச்சுட்டு இருக்காங்களே, ஒரு பக்கம் விசித்ரா ஃபேன்ஸ் தினேஷ் அடிக்க, தினேஷ் ஃபேன்ஸ் விசித்ரா அடிக்க அப்படின்ற மாதிரி அடிச்சுட்டு இருக்கும்போது, சரி அர்ச்சனாவை ஏன் சும்மா விட்டு வைப்போம், அர்ச்சனா பக்கம் எதனா ஒரு பாயிண்ட் யோசிச்சு அர்ச்சனாவையும் தாக்குவோன்ற மாதிரி சில பேர் அர்ச்சனாவை டார்கெட் பண்ண முடியுதுன்றது பார்க்க முடியுது. அந்த மாதிரி அர்ச்சனா எதுவுமே பண்ணலையாப்பா. இன்ன வரைக்குமே அர்ச்சனா அவங்களோட ஸ்டாண்ட்ஸ் தான் இருக்காங்க. ஏன் கமல் சார் முன்னாடியே எனக்கு சேஃபாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அர்ச்சனா வந்து பிரதீப்பை பாராட்டும் போது கூட ஸோ அவர் வந்து எல்லாம் அப்போ அடித்த 10 பேருமே டானு தாங்க அந்த மாதிரிலாம் பேசி பாராட்டியிருக்காங்க. அர்ச்சனா எதுவுமே அந்த மாதிரி பண்ணலை அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இந்த சைடு வந்து ஃபேமஸாக அது போயிட்டுருக்கு. பட் இதில் தப்பே பண்ணாத ஆளை அடிக்கணும்னு நினச்சி இப்பெல்லாம் பண்ணுறது எந்த விதத்தில் நியாயம் மக்களே அப்படின்றது எனக்கு தெரியல. பண்ணவங்க அந்த மாதிரி மாற்றி பேசின விசித்ராவை நீங்கள் ட்ரால் பண்ணுறீங்க, இது பண்ணுறீங்க, ரைட்டு, நியாயமான விஷயம். அர்ச்சனா எதுவுமே பண்ணல, அந்த மாதிரி எந்த ஸ்டேட்மெண்ட்டும் ஓப்பனாக சொல்ல இதுவாக சொல்ல. இப்போ அவங்க கூட இருக்காங்களே தவிர
எதனா நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணாங்களா? க்ளோஸ் பண்ணி கேமை காலி பண்ணணும், விசித்ராவை காலி பண்ணணும், இல்லை இது காலி பண்ணி இவங்களை வச்சு கேம் விளாடணுன்ற மாதிரி அர்ச்சனா எந்த கேமுமே கடந்த ஒரு வாரமாக கேம் விளையாடுற ஐடியாலே இல்லையே. நான் ஜாலியாக ஃபன் பண்ண போகிறேன், என்ஜாய் பண்ண போகிறேன்றதை நடுநிலையாக இருந்து எல்லா சைடுமே என்ஜாய் பண்ணி எல்லாரு கூடயும் இன்ட்ராக்ஷன் வச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. இதில் வந்து தாக்கணுன்றதுக்காக தாக்குற மாதிரி தான் எனக்கு படுது. இந்த ஒரு விஷயத்தை பார்க்க முடிந்தது. அடுத்து விஜய் வர்மாவுக்கு ஒரு குறும்படம் போட்டிருக்காங்க. என்ன குறும்படம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பிரதீப் வந்து வெளியே இப்படி இடிச்சேன்னா இதுவாயிரும், வெளியே வந்தால் என் பசங்க இருக்காங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, வேற மாதிரி ஆயிரும்னு சொன்னார்ல. வெளியே எனக்கு ஃப்ரெண்ட்ஸுங்களே கம்மி, ரிலேஷன்ஷிப்பே கம்மி அப்படின்ற மாதிரி 75th டே செலிப்ரேஷன் பேசினார்ல. ஸோ முன்னுக்கு ஒரு மாதிரியும் பின்னுக்கு ஒரு மாதிரியும் முன்னுக்கு பின் முரணா வந்து இவரோட வீடியோவும் ஒரு பக்கம் புழுகு மூட்டை விஜய் வர்மா அப்படின்ற மாதிரி இவரோட வீடியோவும் ஒரு பக்கம் வைரலாக இருக்கு. எத்தனை வீடியோ வரப்போதோ தெரியல. எல்லாரும் முன்னுக்கு பின் முரணா பேசின வீடியோகள் வரிசையாக குறும்படமாக போட்டு ட்விட்டர் ஃபுல்லாகவே ஒரு கலவரமாக பயங்கர ஷேரிங்காக போயிட்டு இருக்குது அப்படின்றது பார்க்க முடியுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கையும் களவுமா சிக்கிட்டீங்களே விசித்ரா மேடம், இதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க? பிரதீப்போட சப்போர்ட்டர்ஸ் ஓட்டு போடுவாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக்